இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய தமிழ் சம்பந்தமான கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது? இதற்கான விடை அகநானூறு. அகநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. இதற்கான சிறப்பு பெயர் தான் நெடுந்தொகை அப்படின்றது. வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் எது? விடை நாலடியார். நாலடியார் எப்பவுமே திருக்குறளுக்கு இணையா புகழ்வாங்க. ஏன்னா திருக்குறள் மாதிரியே 3 பாட்களை கொண்ட ஒரே நூல் எதுனா நாலடியார் மட்டும்தான். அதனாலதான் 4ம் 2ம் சொல்லுக்குறுதின்னு சொல்லிட்டு திருக்குறளையும் நாலடியாரும் ஒப்பிட்டு சொல்றாங்க. முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை கி.ஆ.பெ. விஸ்வநாதன் பிள்ளை. இவர் பேர் சொல்லிதான் 2000 இவருடைய பேர்ல ஒரு விருது தமிழக அரசு கொடுத்துட்டு வராங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, யார் தமிழுக்கு நல்ல சிறந்த கடமை ஆற்றிருக்காங்களோ அவங்களுக்காக இந்த விருது கொடுக்கறாங்க. கவிமணி என்ற சொல்லால் போற்ற பெறும் சான்றோர். விடை தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் தான் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நூலை தமிழ்ல ஆசிய ஜோதி அப்படின்ற பேர்ல மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. இவர் குழந்தை பாட்டு எழுதுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர். இதற்கான விடை திருநாவுக்கரசர். இவரை இவர் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் அழைச்சனால இவர் அப்பரடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கான சிறப்பு பேர் பாத்தீங்கன்னா ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் தான் சொல்லுவாங்க. அடுத்து பிரித்து எழுதுக. புறநானூறு அப்படின்றது. புறநானூறு பிரித்து எழுதுக. புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 புறநானூறு. கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது கிழங்கு பிளஸ் அகழ்ந்து பிளஸ் எடுக்கும். அதான் கிழங்கு அகழ்ந்தெடுக்கும் அப்படின்னுவாங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிழங்கை அகழ்ந்து பிளஸ் எடுக்கும். அதான் கிழங்கு அகழ்ந்தெடுக்கும். பிரித்து எழுதுக. தனித்தமிழ். தனி பிளஸ் தமிழ் இது ரெண்டும் சேரும் போதுதான் அந்த ஒற்றான இத் அப்படிங்கிறது வரும். சோ தனி பிளஸ் தமிழ். நிற்பதொன்றில். நிற்பது பிளஸ் 1 பிளஸ் இல். நிற்பதொன்றில். 3ஆ பிரிக்கணும் அத. எதிர்சொல் தருக. வெகுளி. இதற்கான விடை மகிழ்ச்சி. வெகுளின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் வந்திருக்கும். அதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிறது. சோ அதற்கான எதிர்சொல் மகிழ்ச்சி. நல்வினை. இதற்கான எதிர்சொல் தீவினை. அகம். இது ஈஸி தான். எதிர்சொல் புறம். ஆப்ஷன் சில இருக்க புறம். ரேர வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதான் அந்த புறம் தான் அகம் அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட். எதிர்சொல் தருக. அண்மை. அண்மைனா பக்கத்துல இருக்குது. அப்ப அதுக்கான எதிர்சொல் தூரத்துல இருக்குது. சோ சேய்மை. அண்மை சுட்டு சேய்மை சுட்டுல பார்த்திருப்போம். அதை ஞாபகம். எதிர்சொல் தருக. பெருமை. சிறுமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல இருக்க நூல்கள்லாம் பாருங்க. இதுல இருக்க ஆப்ஷன் ஏ, பி, டி இதுல 3ல இருக்கிறதும் ஐம்பெரும் காப்பியங்கள் வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசினி. சோ பாஞ்சாலி சபதம் மட்டும்தான் இதுல பொருந்தாதது. அதான் அதற்கான விடை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிகள். அதே மாதிரி மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியர் தான். சோ இளங்கோவடிகள் மட்டும் தான் அதுக்கான ஆன்சர். நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.